Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சீவாக இருக்கும்போது மாதவிடாய் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்சீவாக இருக்கும்போது பீரியட்ஸ் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நோ. கன்சீவாக இருக்கும்போது பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஆனால் லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கும், அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் இல்லைனா பிங்க் கலரில் அப்பப்போ ப்ளீடிங் சில பேருக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதே ப்ளீடிங் ரொம்ப இருக்குது, பீரியட்ஸ் மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரீசன் நீங்கள் கன்சீவாக இல்லை, உங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப இருக்குது அப்படின்னா. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். 15-25% பெண்களுக்கு கன்சீவாக இருக்கும்போது ஸ்பாட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சில நேரம் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், ஸோ அது ஒரு ரீசன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங். ஸோ தேர்ட் ரீசன் மோலார் ப்ரெக்னன்சி. ஃபோர்த் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை சீக்கிரமாக மிஸ்கேரேஜ் ஆக போகுது. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகிறது, அதாவது நீங்கள் போன மந்த் பீரியட் டேட் உங்களுக்கு 28 வந்திருக்கு அப்படின்னா, இந்த மந்த் உங்களுக்கு பீரியட் டேட் வர டேட் 28. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம், இம்ப்ளண்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். அதாவது உங்களோட ஃபெர்டிலைஸ்டு எக்கு யூட்டஸ்குள்ளே உள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இதை நம்ம பீரியட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ லைட்டாக உங்களுக்கு பீரியட் டேட்க்கு முன்னாடியே லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீரியட் தள்ளி போகிற ஒரு 3லேருந்து 5வது நாள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரெக்னன்சி டெஸ்ட். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருக்குது, ஆனால் இந்த முக்கியமான 3 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சாகணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு ரீசன் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிக்கணும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உங்களுக்கு கருவானது கருப்பையில் தங்காமல் கருக்குழாயிலேயே தங்கிறது. ஸோ நாளாக கருக்குழாயால் கருவை தாங்க முடியாது. ஸோ அதனால் ஒன்று கருக்குழாய் வெடிச்சிடும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஸோ இதுவும் நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து தான் ஆகணும், ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பார்த்துணும். தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாகவே மிஸ்கேரேஜ் ஆக போகுது, அதுக்கான ஒரு சிம்டம் தான் ஸ்பாட்டிங் ரொம்ப ஆகுறது. ஸோ ஸ்பாட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது லைட்டாக இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு இது அப்படி இருக்காது, ரொம்ப ஹெவியாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன சிம்டம்லாம் காமிக்கும் அப்படின்னா, ரொம்ப பேக் பெயின் இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படின்னாலே பேக் பெயின் இருக்கும், ஆனால் இது ஸ்பாட்டிங்கும் இருக்கும், பேக் பெயினும் உங்களால் தாங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு ரீசனாக எடுத்துக்கோங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஹெவியாக இருக்கும், ஃபீவர் இருக்கும் சில பேருக்கு. உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்காது, லைட்டாக இருக்காது, ஹெவியாக படும், பீரியட் போகிற மாதிரி. உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது கன்சீவான ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருந்ததுன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பத்தோட கடைசி மாதங்களில் ஸோ உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்கிறது 40 வாரங்கள். ஸோ அதில் 37வது வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கிறது தான் குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு 37வது வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது, கரைப்படுது அப்படின்னா கர்ப்பவாய் திறந்து உங்களுக்கு அப்போ குறைப்பிரசவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். ஸோ ப்ளசன்ட்ரா ப்ரீவியா ஒரு வேளை உங்களுக்கு இருக்கலாம். இது செகண்ட் ப்ராப்ளம். ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ நஞ்சுக்கொடி அப்படிங்கிறத ப்ளசன்ட்ரா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சத்துக்களை மாற்றி குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஸோ இதுதான் நஞ்சுக்கொடியோட வேலை. ஆனால் இந்த நஞ்சுக்கொடி கர்ப்பத்தோட கடைசி மாதங்களில்
தாயோட பிறப்புறுப்பை பாதி அல்லது முழுசாக மறைச்சிருச்சு அப்படின்னா அதை தான் நஞ்சுக்கொடி முந்து பிரசவம் பிளசன்ட்ரா ப்ரீவியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு கடைசி மாதங்களில் ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி கன்சீவாக இருக்கும்போது ஸ்பாட்டிங் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பயப்பட தேவை இருக்காது. உங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் இல்லாமல் ரொம்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. ஸோ இதனால நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஹெவி ஆகிற வரைக்கும் விடாதீங்க. ஸோ லைட்டாக ஸ்பாட்டிங் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கும் பெயின் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது.